அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த லெவல் எப்படி ஒர்க் ஆயிருக்கா என்னங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணிதம் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. ஓப்பன் ட்ரெஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் நியூஸ் எதுவுமே நம்ம பார்க்கறது கிடையாது. மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 8 மணிக்கே நம்ம வீடியோ போட்டுறோம். அது ஏன் அந்த ப்ரைஸை ரெஸ்பெக்ட் பண்ணி நடக்குது அப்படிங்கிறதுலாம் பாருங்கள். இன்றைக்கி நம்ம மண்டே ட்ரேடு, நம்ம சேனலுடைய ஸ்லோகன் மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் 24,800 புட் இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது. 102 rupees பிலோ இருந்தால் மார்க்கெட் ஏறதை ட்ரை பண்ணோம், அதுக்கு எவ்வளோ இருந்தால் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, 24,800 புட்டு 92 தான் இன்னைக்கு ஐயே. அங்கிருந்து இறங்கினவர் தான். இறங்கிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அதிலே வீடியோலேயே சொல்லியிருக்கேன், ஒரு விலையில் வந்து எய்தர் திரும்பணும் ஆர் அதே டைரக்ஷனில் போகணும். அதுவும் மேக்ஸ் தான். அதுக்கு அடுத்தது போனாலும் ஒரு விலையில திரும்பணும் ஆர் இதர் அதே டைரக்ஷன் போகணும். அப்போ ஒவ்வொரு விலையும் ஒவ்வொரு இடத்துல அது ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணி போகும் அப்படிங்கிறது மேக்ஸ். 1000 பாயிண்ட் இறங்கினாலும் எப்படி இறங்கும், ஏறுனா எப்படி ஏறும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அப்போ இங்கிருந்து இறங்கும் பொழுது மார்க்கெட் என்ன இருக்கும், நல்லா ஸ்பீடா மார்க்கெட் ஏறி இருக்கும். இங்கிருந்து ஏற ஆரம்பிச்சு இவ்வளோ நேரம் கன்சால்டேஷன் போட்டு ஏற ஆரம்பிக்கும் பொழுது மார்க்கெட் என்ன இருக்கும், இறங்கி இருக்கும். இதெல்லாம் ஏன் நடந்தது? சிம்பிளா பாருங்க, மார்க்கெட்டை பெருசா காம்ப்ளிகேட் பண்ணி பார்க்காதீங்க. இன்ட்ராடேங்கிறது ஃபுல்லி மேக்ஸ். பொசிஷனை கொண்டு வந்து இன்ட்ராடேல மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? பொசிஷன் வேற, இன்ட்ராடே வேற. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், இங்க இருந்து இறங்கும் பொழுது ஏறி இருக்கும், இந்த இடத்துல வரும் பொழுது மார்க்கெட் இறங்க ஆரம்பித்திருக்கும். எகைன் இங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருக்கும். அவ்வளவுதான் மார்க்கெட், சிம்பிள். ஓகேங்களா? சரி, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ என்ட்ரி பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல நம்ம ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கோம், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகிருக்கோ அந்த சைக்கை பாருங்க, போயிட்டு செக் பண்ணுங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குல அதுல 1 minute வச்சு பார்க்கலாம், ஆர் 5 minutes வச்சும் பார்க்கலாம். 1 minute வச்சு பார்க்கும் பொழுது இண்டிஷன் கேண்டில் ஃபார்மேஷன் நடந்தா பாருங்க. இதுல இங்க இண்டிஷன் 5 minutesலயே நான் வச்சிருக்கேன். 1 minuteல நடந்தா இதை மார்க் பண்றோம். இதை மார்க் பண்ணிட்டு 1 minute இருந்தா அதை வெர்டிகல் லைன் போட்டு அதை 5 minutes கன்வெர்ட் பண்ணி அதுக்கு மேல க்ளோஸ் வச்சா என்ட்ரி எடுக்கும். ஓகேங்களா? இது செல் ஏரோ மார்க் சிக்னல், செல்லுக்கான வாய்ப்புகள் தான் இது அதிகம். ஓகேங்களா? அடுத்தது பை, அதே இடத்துல 1 minute வைக்கிறீங்க, போயிட்டு இதுல செக் பண்றீங்க புட்லையும், அதுல என்ன நடந்திருக்கோ அதை பாருங்க. இங்க பாருங்க 5 minutesல இவரும் 5 minutes ஏரோ மார்க். இந்த இடத்துல 1 minuteல அவங்க வந்து பர்ஃபெக்டா பை சிக்னல் கொடுத்துருப்பாங்க இந்த இண்டிஷன்ல. அப்போ அங்கேயே மார்க்கெட் என்ன பண்ணப்படுது, மார்க்கெட் அங்க இருந்து புட்டு ஏறப்போகுது, கால் இறங்க போகுது அப்படிங்கறத நமக்கு மறைமுகமாக உணர்த்துறாங்க. அப்போ அதற்கு ஏற்றாற் போல் நம்ம மேக்ஸ் அங்க இருக்கும் பொழுது அழகா டைரக்ஷன் எடுக்கிறோம். இந்த பாருங்க, இங்க ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு, இங்க என்ட்ரி எடுத்துட்டோம், இதை பிரேக் பண்ணி ஐ அண்ட் லோ இதுக்கு மேல க்ளோஸ் வச்சு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வரவே கிடையாது கடைசி வரைக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ இங்கதான் என்ட்ரி எடுத்தோம், டாப் டு பாட்டம் அப்படியே. அப்போ இங்க என்ட்ரி எடுக்கும் பொழுது இங்க ரெட்டுக்கு மேல இருந்தா அடுத்தது கிரீன் ஃபார்மேஷன் இங்க புக் பண்ணலாம். ஃபார்மேஷன் நடந்ததுக்கு அப்புறம் இதையும் நான் ஹோல்ட் பண்றீங்கன்னாக்கா அடுத்த கிரீன் இங்க ஃபார்மேஷன் ஆயிட்டு கீழே வரும்போது கண்டிப்பா நம்ம புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகணும். அப்போ ஒவ்வொரு லைன்ஸும் அதுலயே வந்துடுது, டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறது. அங்க டார்கெட் ஃபார்மேஷன் நடக்கும்போது நீங்க புக் பண்ணிட்டு வெளியே போனா போகலாம். சிம்பிளா பாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.